தஞ்சையில் +2 மாணவரை தாக்கி இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்றதால் ஆத்திரமடைந்த பெற்றோர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். என்ன நடந்தது ராஜா? வணக்கம். அதாவது தஞ்சாவூர் கீழவாசல் படைவெட்டி அம்மன் கோவில் வசித்து வருவர் ராம் பிரசாத். இந்த பையன் இவருக்கு வயது 17 ஆகிறது. இவர் தஞ்சை தெற்கு வீதியில் உள்ள வீரராகவா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த மாணவன் இன்று வழக்கம் போல பள்ளி முடிந்து வெளியே வந்த போது பள்ளிக்கு எதிரில் சிலர் காத்திருந்திருக்கிறார்கள். மாணவன் பள்ளியில் வெளியே வந்தவுடன் மாணவனை தாக்கி இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றிருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக பள்ளி முடிந்து மாணவன் வீட்டுக்கு வரவில்லை என கூறி பெற்றோர்கள் பள்ளிக்கு கேட்கும்போதுதான் இந்த மாணவனை தாக்கி இருசக்கர வாகனத்தில் ஏற்றி சென்றது அவர்களுக்கு தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது சிலர் அந்த மாணவனை தாக்கி இருசக்கர வாகனத்தில் நடுவில் அமர வைத்து கடத்தி சென்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இருவேறு இடங்களிலிருந்து இருசக்கர வாகனத்தை மாற்றி அந்த மாணவனை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது வரை மாணவனுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரும் பள்ளிகளை முற்றுகையிட்டு பள்ளி வாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையொட்டி பள்ளி முன்பு போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாணவரை விட்டுவிட்டதாக ஒரு சில தகவலும் வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லாத நிலையில் பெற்றோர்கள் பரிதவிப்புடன் பள்ளி முன்பு காத்து நிற்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.